தேமுதிக கூட்டணி வைக்கும் கட்சிதான் வெற்றி பெறும் என அக்கட்சியின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மக்களுக்கு இடையூறு, சட்ட ஒழுங்கு இல்லாமல் சிறப்பான முறையில் செய்தால் வேல் யாத்திரையை வரவேற்பதாக தெரிவித்தார். 7 விடுதலைக்கு தண்டனை அனுபவித்து முடித்துவிட்டனர், அவர்களுக்கு நல்ல தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்று தேமுதிக கேட்டுக்கொள்வதாகவும், இதில் நீதி அரசர்கள் தீர்ப்பு இருப்பதால் ஒருதலை பட்சமாக கருத்துக்கள் சொல்ல இயலாது என்றார். நிறையும் குறையும் கலந்த ஆட்சியாக அதிமுக ஆட்சியை தேமுதிக பார்ப்பதாகவும், மதுரையில் சாலைகள் சரியாக இல்லை, குண்டும் குழியுமாக இருப்பதாகவும், இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றார். சென்னையும் இதே நிலைமையில்தான் இருப்பதாகவும், மழை வெள்ளம் ஆரம்பிப்பதற்கு முன்பே போர்க்கால அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அவங்க என்ன நோக்கத்துக்காக பேசினாங்க அப்படின்றதை நான் சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயம், அவங்கவுங்க கட்சிக்குன்னு ஒரு கருத்து இருக்கு, அதை யார் வேணாலும் சொல்லுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு நீங்க இந்த கூட்டணியில இருக்கிறவங்கள பத்தி மட்டும்தான் கேட்குறீங்க. திமுக கூட்டணியில இருப்பவர்களுக்கும் கூட பலவிதமான இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கு, மாற்று கருத்துக்கள் இருக்கு, ஒவ்வொருத்தர் ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாங்க. ஸோ இது ஒரு கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக தங்களுடைய சொந்த கருத்தை பதிய வைக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நிச்சயமாக அவங்கவுங்க கட்சிக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கு, ஒரு கருத்து இருக்கு, அதை உரிமையோடு சொல்லலாம். ஆனால் தேர்தல் தேதி அறிவித்து அந்த கடைசி நாள் வரும்போதுதான் யார் யாரோட கூட்டணி என்ன அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆகும். நானும் அதை டிவியில பார்த்தேன். ஆக்சுவலி கேள்வி கேட்டது நீங்க தான், நிருபர்கள் தான் விஜய் பிரபாகர் கிட்ட கேள்வி கேட்டீங்க. விஜய் பிரபாகராக அந்த பதிலை சொல்லல. இருந்தாலும் நீங்க கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. அதே கேள்வி இன்னைக்கு என்கிட்ட எழுப்புறீங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு தமிழகத்தில் 3வது அணி இல்லை, முதல் கட்சியே தேசிய முற்போக்கு திராவிட கட்சி. இதை நான் ஆணவத்தோட சொல்லல, அவை அடக்கத்தோட தான் சொல்றேன். பாக்குறீங்க, இப்பதான் விஜய் பிரபாகர் போனாரு, இப்ப நான் வந்திருக்கிறேன். தொடர்ந்து ஃபங்க்ஷன்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. தேமுதிக இதுவரைக்கும் ஆட்சியில் அமர்ந்தது கிடையாது. சொந்த காசில் தங்கள் வியர்வையை சிந்தி இன்றைக்கு உழைக்கின்ற உண்மையான இதுதான் ஒரு கட்சியினுடைய பலம். அதனால சொல்றேன், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு முதல் கட்சியா இருக்கு. அதனால நிச்சயமாக தேமுதிக எங்கு இருக்கோ அவங்க தான் வெற்றி பெறுவார்கள். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை என்பதை நான் உறுதியாக தெரிவிக்கிறேன். அது நான் காலையில ஏர்போர்ட்லயே இதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு நியூஸ் வந்திருக்கு, இதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ட்டு. அதனால அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதை எடுத்திருக்காங்க. அவர் மீறி அந்த ஊர்வலத்தை தொடர்ந்து செல்லும் பொழுது அரசாங்கம் அவங்க கடமையை செய்துதான் ஆக வேண்டும். அதை தான் நான் காலையிலேயே சொன்னேன். யார் வேணாலும் எந்த நிகழ்ச்சி வேணாலும் பண்ணலாம், ஆனா மக்களுக்கும் எந்த இடையூறு இல்லாமல், சட்டம் ஒழுங்கு இதனால பிரச்சனை வராமல் சிறப்பான முறையில செய்தால் அதை நாங்கள் வரவேற்கிறோம். 3வது அணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, அந்த அணிக்கு நாம தான் தலைமை ஏற்போம். அது அவர் கருத்து. அதுதான் அவர் கருத்துக்கு நீங்க அவர்கிட்ட தான் பதில் கேட்கணும். அதுதாங்க, அது அவங்க பர்சனல் கருத்து. அவங்க கிட்ட அதுக்கான பதிலை நீங்க கேட்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறீங்களா? அது இப்பயே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் எந்த கட்சியுமே தேர்தலுக்கான பணிகளை ஆரம்பிக்கல. ஏற்கனவே நாங்க சொல்லியிருக்கோம், டிசம்பர் ஆர் ஜனவரி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு கேப்டன் தலைமையில் கூட்டப்படும். அன்னைக்கு அத்தனை நிர்வாகிகளையும் கலந்தாலோசித்து கேப்டன் ஒரு நல்ல முடிவை அறிவிப்பார். ஆனால் இன்று வரைக்கும் நாங்கள் இருக்கின்ற கூட்டணியில நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழர் விடுதலையில ஆளுநர் ரொம்ப காலதாமதம் ஏற்படுத்துற மாதிரி தமிழக அரசு விரைவில் நல்ல முடிவு எடுப்பார் மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான அழுத்தங்கள் கொடுக்காம இருக்கு. தேமுதிக நீங்க எந்த அளவுக்கு அழுத்தம்? எங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அவங்களுக்கு உரிய அந்த தண்டனை காலங்களை அனுபவி முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்து அவங்களை விடுதலை செய்யணும்னு சொல்லி தான் நாங்களும் கேட்டுக்கிறோம். ஆனால் இது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் நீதி அரசர்களுடைய தீர்ப்பும் இருப்பதனால
நம்ம வந்து அதை பத்தி ஒரு பட்சமாக நம்ம கருத்து சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. தமிழகத்துல வந்து திமுக ஆட்சியில இல்லாட்டியும் கூட மக்களோட மனதை வந்து திமுக தான் ஆளுது அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இன்னும் அவர் அப்படிதான் சொல்லுவாரு. உண்மையிலே ஆளுதான் ஆளலையான்றத மக்கள் கிட்ட தான் கேட்கணும் நீங்க, சரிங்களா? ஆளுதான் ஆளலையான்றது மக்கள் கிட்ட நீங்க கேட்கணும். அவங்கவுங்க கட்சியை பத்தி அவங்கவுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால எதிர்கட்சி தலைவர் அவர் கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் நிறையும் குறையும் கலந்த ஒரு காட்சியாக தான் நாங்க பாக்குறோம். சுத்தமா ஒண்ணுமே செய்யல அப்படின்னு குற்றம் சொல்லவும் முடியாது, மிக சிறப்பாக செயலாற்றி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நிறையும் குறையும் கலந்த ஒரு ஆட்சியாக தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். கொரோனா காலகட்டத்தில் நல்ல ஸ்டெப் எடுத்தாங்க, சிறப்பாக பணியாற்றினாங்க. ஆனால் இன்னைக்கு மதுரை சிட்டி ஃபுல்லாக நான் வர காலையிலேருந்து அவ்வளோ குண்டும் குழியுமாக இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் சிட்டி பண்ணுறோன்னு இருக்கிற சிட்டியை பாழாக்கிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கண்டனத்துக்குரியது. மழை காலம் வந்துருச்சு, மக்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து அந்த ரோடெல்லாம் சரி பண்ணி நிச்சயமாக ஒரு சிறப்பான ஒரு மாநகராட்சியாக மதுரை கொண்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆமா, இதுதான் என்னன்னா எல்லா இடத்துலயும் இப்ப உள்ளாட்சி தேர்தல் நடந்து அதுக்கான பணிகள் ஆரம்பிக்கப்படாததுனால இது காலதாமதமாக போயிட்டே இருக்கு. ஆனா சென்னை சிட்டியும் இன்னைக்கு இதே நிலையில தான் இருக்கு. அதுக்கு தான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கேப்டன் அறிக்கையும் கொடுத்திருக்காரு. மழை காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பே போர்க்கால அடிப்படையில் அரசாங்கம் வந்து இதற்கான முயற்சி எடுத்து எல்லா சாலைகளையும் சரி செய்து மக்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு சாலையாக மாற்றணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எதிர்பார்க்குறோம், பார்க்கலாம். ஆனால் இப்போ தீபாவளி வரைக்கும் மழை நிச்சயம் வரப்போகுது. அதுக்குள்ள கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு நான் இந்த பேட்டி மூலம் கேட்டுக்கிறேன். அதுதான் இப்போ நம்ம எதையுமே வந்து ஏதோ ஒரு இதுவாக சொல்ல முடியாது. யார் யார் சேர போகிறோம், எவ்வளோ ஜெயிக்க போகிறோம், அதுக்கப்புறமான ஒரு கேள்வி இது. ஆனால் நிச்சயமாக ஒன்று மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. சரிங்களா? ரொம்ப நன்றி.